வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி வந்து கார்டனிங்கில் இந்த மாதிரி ஸ்டார் ஷேப் பேஸ்கெட்டு போட போகிறோம். பாருங்கள், ஸ்டார் ஷேப்பில் இருக்கிற பேஸ்கெட்டு. இதுக்கு பாதமும் இதுலேயே ஒயர்லேயே பின்ன போகிறோம். இது டபுள் கலர் ஒயரும் எடுத்துக்கலாம், இல்லை சிங்கிள் கலர் ஒயரும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கும் வந்து டபுள் கலர் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்ம போட போகிறதும் இந்த மாதிரி டபுள் கலரில் போட்டோம்னா நல்லா காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதில் பழம், பூக்கள் பறித்து வச்சுக்கலாம், இல்லை பூஜை ஜாமான் எடுத்து வச்சுக்கலாம். இதில் கைப்பிடி போட்டாலும் இதில் வந்து பூஜை ஜாமான் வச்சுக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி எப்படி போடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இது வந்து லெமன் எல்லோ கலரும் வயலட் கலரும் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து அடி வந்து இந்த கலரில் போட்டுக்குவோம். ஒரு உள் பக்கமாக ஒயர் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து மொத்தம் வந்து 18 ஒயர் வேணும். 5.5 அடிக்கு 18 ஒயர். 1 2 3 4 5 5.5 5.5 அடிக்கு 18 ஒயர் கட் பண்ணணும். நம்ம 18 ஒயர் கட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம 18 ஒயர் இது மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. இந்த 18 ஒயரையும் நம்ம தனித்தனியாக பூ போட்டுக்க போகிறோம். ரோல் ஒயர் இல்லாமல் இந்த 18 ஒயரையும் 9 பூ 2 ஜாயின் பண்ணி 9 பூ போட்டுக்க போகிறோம். இது மாதிரி 2 ஒயரையுமே சரிசமமாக மடிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து இப்போ ரோல் ஒயர் தேவையில்லை. இந்த இதையே நம்ம ரோல் ஒயராக வச்சு 2த்தையும் தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்க போகிறோம். பூவை நார்மல் முடிச்சு தான் நம்ம போடணும். இது மாதிரி 2 ஓரமும் சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எந்த ஓரம் நீட்டாக இருக்கோ அதை வந்து இழுத்து கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த சைடும் கூட இருக்குது. இப்போது இந்த ஒயரையும் அது மாதிரி இந்த ஆப்போசிட் ஒயரையும் நம்ம வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு ஒயரையுமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ சரியாக இருக்குது. பூ அப்படி நறுக்கி விட்டுக்கோங்க. இது மாதிரி தனித்தனியாக 9 பூ வரும் 18 ஒயரில். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதோடைய எப்படி போடுறது, இது கொஞ்சம் இந்த ஸ்டார்லாம் வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நல்லா ஃபுல் வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
இது மாதிரி 9 பூ போட்டுக்கணும். ஒம்பது பூ போட்டாச்சு பாருங்கள். இந்த 18 ஒயர்லேயும் 1 2 3 4 5 6 7 8 9 ஒயரை 9 பூவாக போட்டாச்சு. இப்போது இதிலேருந்து 3 ஒயர் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நல்லா நெருக்கி விட்டுக்கோங்க. அது மாதிரி இதையும் நெருக்கி விட்டுக்கோங்க. ஒரு பூவாக இருக்கிறதுனால லூஸ் கொடுக்கும். நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணோம்னா இருக்காது. இப்போது இந்த ஒயர் ஆப்போசிட்டு இந்த ஒயர் ஆப்போசிட் இருக்கு இல்லைங்களா, இந்த இப்படி வச்சு சேமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்டும் இந்த ஆப்போசிட் இருக்கிற மாதிரி நீங்கள் எப்படி வச்சாலுமே அந்த இது வரும், ஆப்போசிட் வரும். அதனால் இப்போ இந்த ஆப்போசிட்டில் பூவை போடணும். இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணி போட்டுக்கணும். இது அதுபோல் இந்த ஒயரையும் இப்படி மடக்கி விட்டு போட்டாச்சுங்களா. இப்போ இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இன்னொரு பூவை ஜாயின் பண்ண போகிறோம். அதுவும் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வருது பார்த்தீங்களா. இப்படி வருதுங்களா. எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், அப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதிலேருந்து இந்த பக்கத்தை எடுத்து ஒரு பூ போட்டுக்கலாம். இப்போ மொத்தம் 5 பூ வந்துருச்சுங்களா. இப்போது இந்த 2 ஒயர் இருக்குல்ல, இந்த முனையும் இந்த முனையும் சேர்த்தா 6 பூ நமக்கு கிடச்சிரும். அது இந்த முனையும் சேர்த்து ஒரு பூ போட்டோம்னா நமக்கு வந்து மொத்தம் 6 பூ கிடச்சிரும். இந்த 2 கிராஸையும் பார்த்துக்கோங்க. இதையும் போட்டிங்கன்னா மாறி போயிடும். இந்த முனையும் அது மாதிரி இதில் உள்ள அடி முனையும் சேர்த்து போட்டு ஒரு பூ போட போகிறோம். இப்போ மொத்தம் நமக்கு 6 பூ கிடச்சிருச்சுங்களா. 3 ஒயர் எடுத்தோம், 3 ஒயரில் 6 பூ போட்டாச்சு. இப்போ இதில் தான் நம்ம மீதி உள்ள 6 ஒயரையும் 6 பூவையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த இதில் இந்த பார்த்தீங்களா, அது இந்த 2 ஒரே பூவில் 2 ஒயர், அதே மாதிரி இந்த ஒரே பூவில் 2 ஒயர், இதில் ஒரு ஜாயின் பண்ணணும், இதில் ஒரு ஒயரை ஜாயின் பண்ணணும், அது மாதிரி இதில் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணணும். அந்தந்த ஒயருக்கு நேராக இந்த பூவோட இந்த ஒயரில் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த இதில் இதுக்கு ஆப்போசிட்டாக எது இருக்கோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது இப்படி வச்சிங்கன்னா இதுவும் ஆப்போசிட்டாக இருக்கும். இப்படி வச்சுக்கோங்களேன். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஆப்போசிட்டாக இருக்கா. இப்போ இதில் இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுபோல் இந்த ஒயரையும் இதையும் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா 4 பூ கிடச்சிரும் நமக்கு. இப்போ இதில் ஜாயின் பண்ண மாதிரியே இதையும் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ஒரு பூலையே இப்போ 4 பூ போட்டோம். இப்போ இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த 2 ஒயரோடைய
எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, தனியாக இருக்குதுங்க, இதை போடாதீங்க. இந்த 2 ஒயர் இப்போ நம்ம போட்டோம்ல, இதில் தான் நம்ம ஒரு பூவை ஜாயின் பண்ணோம். அந்த பூவில் இதையும் போட்டாச்சு. இப்போ இந்த 2 ஒயர் இருக்குல்ல, இதை ஒரு பூவாக போட்டுருணும். போட்டோமா? அதுபோல் இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஒயர் எடுத்து ஒரு பூ போட்டணும். இப்போ மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5 6 வந்துருச்சுங்களா? இப்போ இதை ரெண்டுத்தையும் ஒரு ஜாயின் பண்ணிடணும். ஒரு குமிழ் மாதிரி வந்து ஒரு ஷேப் வந்துருச்சு பாருங்கள். இந்த பூவில் தான் இதை ஜாயின் பண்ணோம். இதில் வச்சே 1 2 3 4 5 பூ போட்டோம். இது வந்து ஒரு பாதம் மாதிரியே இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்குங்களா? இல்லைன்னா இன்னொன்று போட்டு காமிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஒயரில் தான் போட்டோம். இதை வந்து இந்த ஒயர், ஒரே ஒயரில் இருக்கிற 2 ஒயரில் தான் ஒரு பூவை ஜாயின் பண்ணோம். அவங்களுக்கு திருப்பி போட்டு காமிக்கிறேன், புரியலன்னா. இப்போது இதுவும் இதையும் இப்படி வச்சிங்கன்னா, இப்படி ஒன்றுக்கு மேலே இப்படி வச்சிங்கன்னா இந்த பக்கம் ஒரு கிராஸ் வரும், இந்த பக்கம் ஒரு கிராஸ் வரும். அந்த கிராஸில் தான் இதை போடணும். போடும்போது நல்லா நெருக்கியே போட்டு விட்ருங்க, லூஸ் கொடுக்கும் கூட. இப்போது இந்த கிராஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் ஒரு பூ போட்டு விட்றேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 2 ஒயருக்கு இடையில் உள்ள ஒயரை பூவாக போட்டணும். அது மாதிரி இந்த 2 பூவையும் போட்டு விட்டோம். இப்போது இந்த 2 கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா மேலே, அதை ஒரு பூவாக போட்டோம்னா இப்போது 2 பாதம் நமக்கு கிடச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இதுதான் அந்த 6 ஒயர் ஜாயின் பண்ணோம். அந்த 6 ஒயரில் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் ஜாயின் பண்ணும்போது இந்த பாதம் கிடச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி 1 2 3 4 இன்னொரு 4 பாதம் நம்ம போடணும். மீதி 4 ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அதை இந்த 4 ஒயர்லேயும் ஜாயின் பண்ணணும். இதில் 1, இதில் 1 2, இதில் 1 3, இதில் ஒரு 4. ஆறு பூவையும் ஜாயின் பண்ணிட்டு பார்த்தா இது மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பூலேயும் 3 ஒயர் இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்தீங்களா? இது மாதிரி ஒவ்வொரு பூலேயும் 3 ஒயர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது கரெக்டான நம்ம போட்டிருக்கோன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த 3 ஒயரு, இந்த 3 ஒயர், இது மாதிரி எல்லாத்துலேயுமே 3 ஒயர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் தான் இது கரெக்ட். இப்போ இந்த 6 நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து
இது பார்த்தீங்களா 1 2 3 4 5 6 இந்த 6 ஃபுட்டு அதாவது கீழே பாதம் இதை போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம இந்த இது போடணும். இந்த ஸ்டார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை போடணும். அதில் இந்த 1 2 3 இந்த வரி வருது பாருங்க, 1 2 3 1 2 3 இதை வந்து நம்ம இதில் போடணும். இந்த ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இதில் போடுவோம். அதுக்கு என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 பூவையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணணும். இந்த 3 ஒயரையும் இந்த 3 ஒயரையும் ஜாயின் பண்ணி 3 3 3 ஒரு பாக்ஸ் இதில் வரணும். அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா போடும்போதே நெருக்கி போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா ஒரு ஐங்கோணம் ஷேப்பில் வந்துருக்கு பார்த்தீங்களா, 5 பூ ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த மீதி 2 ஒயரில் போட்டுக்கலாம். நம்மள இந்த ஒயரில் இந்த 3 ஒயரையும் போட்டுக்கலாம். இது லாஸ்ட்டில் 3வது ஒயரு. இதையும் இந்த 3 ஒயரில் ஜாயின் பண்ணி 3 பூ போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாக்ஸ் டைப் கிடச்சிட்டு பார்த்தீங்களா, 3 இந்த பக்கம் 3 3 இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3. இப்போ இது மாதிரி இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணி இந்த 3 ஒயரையும் சேர்த்து போட போகிறோம். இந்த 3 ஒயரையும் இந்த 3 ஒயரையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் டைப்பில் 6 போட போகிறோம். இதை நான் அதே மாதிரி இந்த மீதி 5 இதையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு இதுலேயுமே ஜாயின் பண்ணி 3 இதில் போட்டோம் பாருங்கள். இந்த 2த்தையும் ஜாயின் பண்ணி இந்த 3 இந்த 3 9 பூ. அது மாதிரி இந்த 2 பாதத்தையும் ஜாயின் பண்ணி இங்கே 3, இந்த இதுலேயும் ஜாயின் பண்ணி 3. இப்போ எல்லா 6 இதுலேயுமே 3 போட்டாச்சு. நீங்கள் ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 3 இருக்கணும் ஒவ்வொரு சைடுக்கும். இந்த சைடு 3 இந்த சைடு 3. அது மட்டும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம போட்டதுக்கப்புறம் 3 இருந்தால் நம்ம போட்டது சரி அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ எல்லாத்துலேயுமே ஈவனாக 3 இருக்குது. இப்போ இது வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போட்டது இந்த இதில் ஜாயின் பண்ணி 1 2 3 இது போட்டாச்சு. அது மாதிரி இது போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்ம இந்த லைன் போடணும். இப்போ 4வது லைன். இதில் வந்து நம்ம ஏற்கனவே இதில் 3 போட்டிருக்கோம். இதில் அடிஷ்னலாக ஒரு 4வது லைன் போடணும். அது எப்படி போடணும்னா, ரோல் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 ஒயர் இருக்குங்களா, இதில் நம்ம பூ போடணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரு, இந்த மேல் பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒயரு, எந்த பக்கத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை சரியாக அளந்துக்கிட்டு அதை அப்படியே 2ஆக மடிச்சுக்கோங்க. மடித்து இதை அப்படியே மடித்து நம்ம நார்மலாக பாக்ஸ் நாட் போடுற மாதிரி போட்டுக்கணும். எதனா இந்த 3 ஒயர் மட்டும் ஒவ்வொரு சைட்லேயும் 3 ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம போட்டுக்கணும்.
போட்டோங்களா? இப்போ இது 3 இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஒயரை இது ரெண்டுத்தையும் சேமாக எடுத்து இதை கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதுதான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது இந்த 3ல் நம்ம போடணும். இப்போ இந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து கீழே இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து அதை இப்படி இந்த சரி சமமாக மடித்து அதில் இதை மடித்து விட்டுட்டு இப்போ இந்த ஒயர் இந்த கிராஸில் உள்ள 3 ஒயரை போடணும். மூணு போட்டாச்சுங்களா? இந்த கீழேருந்து இந்த வரியில் 3 போட்டாச்சு. இப்போ இதே ஒயரை எடுத்து கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் 4 ஒயர் வந்துடும். இப்போ இந்த 3 ஒயர் போடும்போது இந்த 4 ஒயர் வந்துடும். இப்போ இந்த 4 ஒயர்லேயும் நம்ம போடணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயரை அளந்துக்கிட்டு 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த போட்ட ஒயர் இதுலேருந்து போட்டு இதை முடிச்சிருக்கோம். இந்த ஒயர்லேருந்தே போட ஆரம்பிச்சிடணும். ஏற்கனவே நம்ம 3 போட்டிருக்கோம். இப்போ 4 வரி போடணும். ஒரு இது 4 வரி இருக்கணும். அதுக்காக தான் இதை இப்போ போட்டு விட்ருக்கோம். ஒன்று, இது 2, 3, இந்த சைடில் உள்ளது 4. இப்போ பாருங்கள் 3 இருந்தது, இப்போ 4 ஆயிடுச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வெட்டிட்டு இப்போ அடுத்த 3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3ல் நம்ம போட போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒயரை அளந்துக்கிறோம். ரெண்டாக மடிச்சுக்கிறோம். இப்போ கீழே உள்ள ஒயர்லேருந்து இப்போ ஒரு சைடு 3 வரும் இந்த லெஃப்ட் சைடில், அடுத்த வரியில் 4 வரும். எப்படின்னா இப்போ நம்ம 3 போட்டிருக்கோம். இப்போ இதில் 4 ஒயர் வரும். இப்போ லெஃப்ட் சைடில் 3, இந்த ரைட் சைடில் 4. அது மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் 3 ஒயரு, இந்த ரைட் சைடில் நம்ம போட்டு முடித்த ஒயரு சேர்த்து தான் போட போகிறோம். இது மாதிரி இப்போது ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஜாயின் பண்ணோம்ல, இதுதான் ஏற்கனவே இதில் போட்டோம். இப்போ ஒயர் எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணதில் இந்த ஒரு லைன் மொத்தம் 4 வந்துருச்சு பாருங்கள். ஏற்கனவே 3 இருந்தது, இப்போ எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணோன்னே 4 வந்துருச்சு. அது மாதிரி ஒவ்வொரு இதுலையுமே 4 வந்துருச்சு. இந்த ஸ்கொயரே 4 இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணது. இப்போ மொத்தம் 10 ஒயர் இருக்கும். இந்த சைடு 5, ஏற்கனவே 3 இருந்துச்சுங்களா. இப்போ இங்கே ஒரு ஒயர் விட்டுட்டோம், இங்கே ஒரு ஒயர் விட்டு கட் பண்ணதுனால இந்த சைடு 5, இந்த சைடு 5, மொத்தம் 10 ஒயர் இருக்கும். இந்த 4 பாக்ஸுக்கு உள்ளது எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் இங்கே கட் பண்ணோம் இல்லைங்களா, மொத்தம் 5 இருக்குது. இப்போ இது ஒரு ஸ்டார் ஷேப்புக்கு அழகாக அடி வந்துருச்சு பாருங்கள்.
இது வந்து ஒரு தாமரைப்பூ மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி அடி வந்துருச்சு. இப்போ இந்த கூடையில் இதுதான் இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த அடி. இதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு வால் பின்னணும். இதுக்கு இப்போ ஒரே கலராக கொடுத்தா தெரியாதுன்றதுனால தான் நான் டபுள் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த ஒயர் எடுத்துக்கணும். இது ரெண்டும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம என்னென்னா எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணி நம்ம சாதாரண கூட போடுறோம் இல்லைங்களா, அதனால் ஒரு ஒயர் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இதில் எங்கேயுமே கேப் இல்லாமல் எல்லா ஒயரையும் நம்ம சேர்த்து நார்மல் முடிச்சு போட போகிறோம். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். இதுவும் வந்து ஏணிப்படி முடிச்சில் தான் வரும். அதனால் நீங்கள் எந்த ஒயர் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இந்த ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது மாதிரி கொஞ்சமாக மடித்து விட்டுக்குவோம். இப்போ வரிசையாக எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நாட் போட போகிறோம். ஒரு ஒயர் கூட மிஸ் ஆகக்கூடாதுங்க. அதுதான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். எங்கேயாவது ஒரு ஒயர் மிஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு இந்த கூடையோட ஷேப் மாறிடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இதையும் நம்ம போட்டுக்கணும். போடும்போது இது வந்து இதெல்லாம் பாக்ஸ் நாட்டில் வரும், இது மட்டும் முக்கோண ஷேப்பில் வரும். பார்த்திங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து பாக்ஸ் நாட்டில் வரும், இது மட்டும் முக்கோண ஷேப்பில் வரும். இப்போ இதுக்கு அடுத்தது இந்த சைடில் வருது பார்த்திங்களா ஒயரு, இதை போடணும். எந்த ஒயருமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த பக்கம் போடும்போது மட்டும் கொஞ்சம் இழுத்து போடணும். ஏன்னா அடுத்த பாக்ஸை நம்ம போடும்போது கொஞ்சம் லூஸ் இல்லாமல் இழுத்து போடணும். இதில் வந்து நமக்கு மொத்தம் 7 கிடைக்குங்க. 1 2 3 4 5 6 7 7 வந்து ஒரு பெரிய வட்டம் இதில் கிடைக்கும். இப்போ என்னென்னா அப்படியே யூஸ்வலாக எல்லா ஒயரையுமே சேர்த்து போட்டுற வேண்டியதாங்க. அப்படியே வரிசையாக எல்லா ஒயரையுமே விடாமல் நம்ம இந்த 4 இந்த 5 எல்லாமே சேர்த்து நம்ம போட்டுடணும். போட்டுட்டு நான் இந்த லைன் வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு இந்த ஒயரை வந்து இப்போ இதில் சொருகிடலாம். இந்த பெட்டு ஒயர் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதை இதில் நம்ம சொருகிடுவோம். பின் பக்கமாக பரட்டி வச்சு கூடைய எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கட் பண்ணி விடணும். இப்போ நான் இந்த ஒயர் வரைக்கும் போட்டுட்டு நம்ம இது வரைக்கும் காட்டிட்டு எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறதுன்றதை நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ ஒரு ஒயர் பாக்கி இல்லாமல் எல்லா ஒயரையும் நான் வந்து நாட் போட்டேன் பாருங்கள். ஃபுல்லாக எல்லாத்தையுமே போட்டாச்சு. இந்த இதில் ஜாயின் பண்ணணும். இது தனியாக இருக்குது பார்த்திங்களா, இதோட ஜாயின் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். ஏணிப்படி முடிச்சு நம்ம ஏற்கனவே ஒரு கூடையில் போட்டிருக்கோம். இந்த ஒயரை வந்து மேல் ஒயரை கீழ்ப்பக்கமாக இழுத்து விடுங்க. இந்த ஒயரை மேல் பக்கமாக இழுத்து விடுங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்போதும் ஃபார்முலாக இப்படி திருப்புவோம். அதுக்கு பதிலாக லெஃப்ட் சைடால் திருப்ப போகிறோம்.
திருப்பி இந்த வளையம் இருக்கு இல்லைங்களா, இதில் விட போகிறோம். விட்டுட்டு இப்போ நம்ம லூஸ் பண்ண ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த வளையத்துக்குள்ளே சொருகிட்டு இதை இழுத்திங்கன்னா நமக்கு ஏணிப்படி முடிச்சு வந்துடும். இப்போது இது வந்து இந்த பக்கம் திரும்பி இருக்கு. இது இப்போ அடுத்த பக்கம் திருப்பி வச்சு இதுக்கு பக்கத்து ஒயரை வந்து ஆரம்பிக்க போகிறோம். இது செகண்ட் லைன். அவ்வளோதாங்க. இப்போ இது போல் இதில் வந்து நான் 11 லைன் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 இந்த லைன் 9ம் இந்த இந்த அடி கலருக்கு 2 போட்டிருக்கேன். இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தேவை அப்படின்னா இதில் குறைச்சிக்கோங்க. அந்த 9 வந்து 8 ஆக்கிக்கோங்க. இந்த மேல் லைன் எப்போதும் போல் 2 போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த 8 லைன் போட்டுட்டு பார்க்கலாம் அடுத்தது இந்த ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு. இப்போ நான் 8 லைன் போடலான்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் 8 போட்டாச்சு. 2 4 6 8. இப்போ இதில் வந்து நான் 9 போட்டிருப்பேன். கொஞ்சம் உயரமாக இருக்கும். இதில் வந்து ஒரு லைனுக்குனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ 2 4 9 இதெல்லாம் இந்த லைன் இருப்ப நம்ம வந்து இதே போட போகிறோம். இந்த அடி இதில் போட போகிறோம். அது போடணும். 1 3 போட்டு இதை முடிச்சு ஜாயின் பார்த்தீங்கன்னா இதுதான். இது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி எடுத்துக்கணும். கீழே எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து இதை மேலே எடுத்துக்கணும். இந்த ஒயரை இந்த பக்கமாக லெஃப்ட் சைட் பக்கமாக திருப்பிக்கிட்டு இந்த வளையத்துக்குள்ளே சொருகிக்கணும். இந்த ஒயர் எடுத்து கீழ் பக்கமாக இதுக்குள்ளே விட்டுட்டு இப்படி எடுத்துக்கணும். இன்னும் ஜாயின் பண்ண மாதிரியே தெரியாது பாருங்கள். இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணணும். இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த எந்த ஓட்டத்தில் இருக்குதோ அந்த ஓட்டத்துலேயே சொருகிக்கிறேங்க ஃபஸ்ட்டு. இப்போ மீதி ஒயரை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு சொருகினா போதும். இப்போது இந்த லெமன் கலர் ஒயர் தான் அடி போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த பாருங்கள். இப்போ தனியாக இப்போ நம்ம டபுள் கலராக இருந்ததுனால இந்த அடி மட்டும் நமக்கு நல்லா அழகாக தெரியுது பாருங்கள் அந்த ஷேப்பு. அதே மாதிரி இப்போ மேலேயும் போட போகிறோம். நம்ம ஏணிப்படி முடிச்சு ஜாயின் பண்ண இடத்துலையே போட்டுடலாம். இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, அதுலேயே பக்கத்து ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம யூஸ்வலாக எப்படி போடுவோமோ அது மாதிரி கொஞ்சமாக ஒயர் போட்டு மடித்து விட்டுட்டு வரிசையாக இனிமேல் போட்டுக்க வேண்டியதான்.
இப்போ இது போல் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே 3 லைன் போட்டுட்டு ஒரு ஒயரை இந்த மாதிரி ஒரு லைனை இப்படி உள்ளே மடிச்சுட்டு சொருகி விட்டுருங்க. உள்ளே சொருகி விட்டுட்டிங்கன்னா இது மாதிரி கூட இருக்கும். நம்ம இது ஃபுல்லாக 3 லைன் போட்டுட்டு சொருகிட்டு நம்ம இந்த கூட எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான ஸ்டார் ஷேப்புக்கு ஒரு பேஸ்கெட்டு இல்லை ட்ரே எப்படி வேணாலும் இது வச்சுக்கலாம். இது செஞ்சுருக்கோம் பாருங்கள். இதுக்கு கீழே அழகாக இந்த ஸ்டார் ஷேப்புக்கு இந்த அடி இது தனியாக தெரியுது. இந்த கலரு டபுள் கலர் உள்ள பேஸ்கெட்டு. இது வந்து நம்ம அது மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் இதையும் இந்த பிட்டு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 2 ஒயருக்கு இதையும் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம ஏற்கனவே ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் எப்படி போடுறதுன்னு. அது மாதிரி இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த ஷேப் நல்லா தெரியணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு 6 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த 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 பார்த்தீங்களா இந்த ஜாயிண்ட்டு, அதாவது இந்த முக்கோணம் ஷேப்பில் இருக்குல்ல நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயரும் சேமாக இருக்கும். அந்த 2 ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துல உள்ளே விட்டுக்கோங்க. 2 சுற்றா சுற்றிக்கலாம். இப்படி சுற்றிட்டு இப்படி நல்லா இப்படி பண்ணிங்கன்னா நல்லா ஷார்ப்பாகிடும். இப்போ இதை வந்து நம்ம சொருகிடணும். இந்த ஒயரை நல்லா இழுத்து சொருகுங்க. அப்போ தான் அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும், நல்லா ஷார்ப்பாக தெரியும். அது மாதிரி இந்த பக்கமும் இப்படி இழுத்து சொல்லிட்டிங்கன்னா அப்படி தெரியுங்க. நல்லா இழுத்து விட்டுக்குங்க. அப்படி இப்போது நல்லா ஷார்ப்பாக இருக்கு பாருங்கள். அது மாதிரி இந்த பக்கம் இந்த மூளை இருக்கு பாருங்கன்னா முக்கோணம் மாதிரி 3 பூ இருக்கா, அந்த 2 பூவை அப்படி மடித்து இதை மாதிரி ஒரு போட்டுக்கணும். அது மாதிரி இந்த சைடு இந்த பக்கம் இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணி இப்படி போட்டுக்கணும். நான் இதை 6 ஒயரையும் போட்டுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக அந்த இது நல்லா இழுத்து சொருகணுன்னு அது பர்ஃபெக்ட்டு ஸ்டார் ஷேப்புக்கு இந்த ட்ரே வந்துச்சு பாருங்கள். அழகாக இருக்குது. இதில் பழம் என்னென்ன வேணாலும் இது மல்டி பர்பஸ் ட்ரே தான். இதில் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு டிசைன், கலர் காம்பினேஷன் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா ஒரு லைன் கூட இருந்ததுனால இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ பெருசு வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லைனா இந்த சைஸு போதும்னா இதுவும் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற சூப்பரான வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.